படம் செமையா இருந்தது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்ல காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட்ல வந்து செம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. டிரெக்டருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நல்லா இருக்குண்ணா, நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கு. பிளாஷ்பேக் சூப்பரா இருக்குது. அந்த மொத்தமா அந்த பிளாஷ்பேக் செம்மையா இருக்கு. அந்த கரெக்டா இருக்கு ஹீரோக்கு ஏத்த மாதிரி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா. நல்லா இருக்கு, அவருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குது. அவரு அந்த சீன்ல எல்லா சீன்லயுமே அவர் சூப்பரா காமிச்சிக்கிறாங்க. சூப்பரா இருக்குது. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு கேங்ஸ்டர் எப்படி அந்த படம் நல்லா இருந்துச்சு. யார் தாவூத் வந்து கிளைமேக்ஸில் பிச்சு உதறிட்டாங்க. அது வரையும் வெயிட் பண்ணோம். தாவூத் வந்து யாருன்னு நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க, தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர் படம் சார். படம் செம மாசம் எக்ஸலண்டா இருக்கு சார். ஒரிஜினல் கேங்ஸ்டர் படம். அதாவது நம்ம வந்து சில படங்களை பார்த்துட்டு புலம்புறோம், தேட்டருக்கு போய் வேண்டிய இந்த மாதிரி நசைக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க, அமுக்கிட்டாங்க, குமிக்கிட்டாங்க, இந்த மாதிரி படத்தை பார்க்குறமே வெறுப்பாவதே செத்துருந்தான். இந்த மாதிரி படத்தை பாருங்க. அதாவது தவறான படங்களை நம்ம திட்டுறோம் இல்லையா, இந்த மாதிரி படங்களை பார்த்து என்கரேஜ் பண்ணுங்க. ரொம்ப 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 செம மாசா பண்ணிக்கிறாரு. சொல்லுவாங்கல்ல அதுல தலைவர் படத்தை கொலை மாசம் சாருன்னு, கொலை மாசான படம் இது. என்னன்னா இது வந்து பெரிய பெரிய ஆக்டருங்க நடிச்சிருந்தாங்கன்னா இது வேற லெவல்ல போயிருக்கு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தாவூத் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பக்காவான படம், நல்ல கமர்ஷியலான படம், நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படம். எல்லாருமே பார்க்கலாம். பார்ட் 2காண்டி வெயிட்டிங். தாவூத்துங்கிற படமே செகண்ட் பார்ட்ல தான் இதாகும். ஃபர்ஸ்ட் பார்ட் சும்மா சாம்பிள் தான், அதுவே பக்காவா இருக்கு. செகண்ட் பார்ட் 2ல தான் இனிமே படமே வரும் சார். அதான் மெயினே. படம் பக்காவான ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். காமெடியாகவும் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, செம்ம த்ரில்லர். கடைசி 20 நிமிஷம் பிடிச்சிட்டாங்க. படம் செம்மையா இருக்கு. தாவூத்துங்கிற கேரக்டரே இனிமே தான் வரும். இல்ல படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் காமெடியா இருக்கு, என்டர்டெய்னரா இருக்கு சார். நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல தான் ஆக்ஷன் எல்லாமே ரினியூ ஆகுது. தாவூத்துங்கிற கேரக்டர் ரொம்ப சைலண்டா வச்சிருக்காங்க. மேபி அது விஜய் சேதுபதி பண்ற சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா அந்த இது இன்னும் ரிலீவ் ஆகல. அது பார்ட் 2ல தான் வரும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். படம் பக்கா வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம் சார். நல்ல படம். தாவூத் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். படம் உண்மையிலே சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. நான் சின்ன பட்ஜெட் படம் தான், நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் உண்மையிலே வந்து இந்த லியோ அப்புறம் இந்த இதெல்லாம் எடுத்திருந்தாங்களே, அதை விட தாண்டி கதை வேற லெவலு. கேங்ஸ்டர் படம் தான், ஆனால் ஃபன்னுக்கு வந்து குறைச்சிடல. நான் வந்து நினைக்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, சும்மா இந்த ரேண்டமாக வந்தது. பட் தாவூத் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. இதை வந்து ஒரு பெரிய ஹீரோ அஜித்தோ இல்லை விஜயோ அந்த அவங்களாம் நடிச்சிருந்தாங்கன்னா வேற லெவலு. அப்புறம் விஜய் சேதுபதி அந்த கேமியோ வர மாதிரி இருந்துச்சு. பார்ட் 2க்கு வந்து செம்ம லீடு வச்சுருக்காங்க. இந்த பார்ட் 2 இந்த படம் வந்து நெக்ஸ்ட் எடுத்தாங்கன்னா ஒரு இன்னும் பயங்கரமாக இருக்கும். இது காமெடியாக இருந்த அந்த ஸ்பைடர்மேன் கெட்டப்பில் போட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அது நீங்கள் படத்தில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அவங்க நிறைய கெட்டப் போட்டு வருவாங்க சேஞ்ச் பண்ணி. அப்புறம் ஜானி சின்ஸ் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து செம்ம படம், செம்மையாக இருந்துச்சு. என்ன ப்ரோ ஆக்டிங்கா? அதில் ஹீரோ நடித்த ஆக்டிங் பயங்கரம். அப்புறம் காமெடியாக வந்தவங்க அவங்களும் செம்ம. ஹீரோயினியாக வந்தவங்க சின்ன ரோலாக இருந்தாலும் காமெடியாக இருந்துச்சு அவங்க அந்த ரோலு. அப்புறம் வந்து படம் வந்து இடையில வந்து கேங்ஸ்டர் படம் தான், ஆனால் ஃபன்னாக கொண்டு போனது தான் வேறு லெவலில் இருந்துச்சு. கேங்ஸ்டராகவும் இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்னு அடுத்து வந்து என்ன நடக்குங்கிறது அந்த ட்விஸ்ட்டோடு கொண்டு போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் லாஸ்ட் வரையும் எஜ்ஜு வரையும் என்ன நடக்கும் ஸோ அப்படின்னு கணிக்க முடியாமல் லாஸ்ட் வரையும் கொண்டு போனது தான் அங்கே ஹைலைட்டு. ஸோ படம் வந்து உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தேன், ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பார்க்கல. பயங்கரமாக இருந்துச்சு. இது பார்ட் 2 எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். படம் நல்லா இருந்துச்சு. கேங்ஸ்டர் ட்ரக் படம் தான். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடியா இருக்கு, செகண்ட் ஹாஃப் த்ரில்லர் ஆகுது. சூப்பரா இருக்கு. பார்ட் 2க்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும். சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்கண்ணா. ஹீரோ எல்லாருமே, டைரக்டர் நல்லா படம் எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. தாவூத் படம் நல்லா இருந்தது. தாவூத் படம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. லோ பட்ஜெட்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நிறைய மேக்ஸிமம் நல்ல எஃபர்ட் போட்டிருந்தாங்க. மியூசிக்காக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸு, எந்த ஒரு சாங்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஆனால் வந்து அந்த கேங்ஸ்டர் வைப்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருந்தாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருந்தது. கண்டிப்பாக வந்து படத்தை பார்க்கலாம். வரும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக கூட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் 18+ சீக்வன்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தா ரொம்ப வர்த்தான படம் தான். ரொம்ப சூப்பராக இருக்கு. தாவூத் படம் ரொம்ப நல்லா இருக்கு.
சீரியஸாக படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட், படத்தில் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான் நம்மளுக்கு. 18+ காமெடியாக இருந்தாலும் அது ரொம்ப யாரும் ஹர்ட் பண்ணாமல் மைல்டாக கொண்டு போயிட்டு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் நிறையா வந்தது. கன்ஃபார்ம் ஒர்த்தான படம் அது. அது வந்து எப்படி சொல்ற, எல்லாமே ஆல் ஓவரா மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. அது நம்ம எப்படி சொல்ற, நம்ம த்ரில்லிங்காக நம்ம எடுத்துட்டு போயிருந்தோம். த்ரில்லிங்காக போகும்போது அவனோட காமெடி சென்ஸை கொடுக்கறது எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சூப்பராக இருந்தது. ஆசம் சீரியஸா படம் சூப்பராக இருக்குண்ணா. எல்லாமே எப்படி சொல்கிறது, காமெடியாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நிறையா சீன்லாம் நல்லா இருக்குது. ஃபைட் சீனும் நல்லா இருக்குது. காமெடியும் இருக்குது, சீரியஸ் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாண்ணா. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. வந்து பார்க்கலாண்ணா ஒரு வாட்டி. படம் சூப்பராக இருந்துச்சு. அதான் சொன்ன மாதிரி தான் செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் ஒரு நிமிஷமும் நல்லா சூப்பராக போச்சு. அவ்வளோதான். டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. தாவூத் படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த ஜென்ரேஷனில் வர படம் மாதிரி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த குறை சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படத்தில் என்ன மெசேஜ்னா, நமக்கு வந்து இந்த கேங்ஸ்டர் ஃபிலிம் அதை விட மெசேஜ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது. கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரியே இல்லை. ஒரு இந்த காலத்துக்கு தேவைப்படுற மாதிரி ஃபிலிம் இருந்துச்சு. இந்த காலத்தில் நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை நம்ம தான் பார்த்துக்கணும். அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நமக்கு எல்லா ஆஸ்பெக்டும் கலந்த மாதிரி இருக்குண்ணா. சீரியஸாகவும் இருக்குது, காமெடியும் இருக்குது. எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. தாவூத் படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. புரியல. இல்லை, ஒரே ஒரு கேரக்டர் வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்கு. இல்லை, அது இனிமேல் தான் பார்ட் 2ல் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் இதில் காட்டல, இப்போதைக்கு பார்ட் 2ல் நல்லா தான் இருக்கு படம். காமெடி நல்ல இடத்துல ஒர்க் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. பிளாக் எந்த அளவுக்கு தெரியல. நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் இருந்துச்சு. அவ்வளோதான், போதும். டூ படம் கொண்டு வர போறாங்க. பார்ட் 2 பிடிச்சிருந்துச்சு. சீரியஸா போச்சு. படம் செமையா இருந்தது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்ல காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட்ல வந்து செம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ. டைரக்டருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.